வாழை மரம் வெட்டலாமா கூடாதான்னு சொன்னால், வாழை மரத்தையே வந்து விவசாயமாக வாழை தோட்டம் வச்சுருக்காங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. அப்படி வாழைத்தோப்பு வாழை தோட்டம் வச்சுருக்கக்கூடியவர்களுக்கு, வாழை விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதிகளுமோ விதிவிலக்குகளுமோ கிடையவே கிடையாது. அவர்கள் தன்னுடைய தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சிட்ருப்பாங்க. அதுலேயும் விவசாயம் சொல்லும்போது கட்டாயம் வந்து அதில் நம்முடைய உணவு தேவை இருக்குது. நம்முடைய அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தி ஆகுது. நமக்கு ஆரோக்கியம், சத்து, நம்முடைய உயிர் காக்கப்படுவது, இப்படியான விஷயங்களை தான் விவசாயம் மூலமாக வந்து செய்து நமக்கு கொடுக்குறாங்க விவசாயிகள். அவர்கள் வந்து வாழைத்தோப்பு வைக்கலாம், வாழை தோட்டம் போட்டுக்கலாம். அவர்களுக்கு ஏற்றவாறு எப்போனாலும் கன்று வைக்கலாம். எப்போ தேவையோ வெட்டி அதை வந்து கல்யாணங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கோ அல்லது அது போல் மற்ற விஷயங்களுக்கோ கொடுக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பண்ணலாம். எந்த ஒரு தோஷமும் அவர்களுக்கு வராது. எந்த ஒரு விதிகளும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் விவசாயம் செய்கிறதே ஒரு பாக்கியம்தான். ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியம் தான். இயற்கையான தொழிலை செய்கிறாங்க. பூமி மாதாவை தொட்டு அனுதினமும் வந்து செய்கிறாங்க. அதில் எவ்வளோ ஜீவராசிகள்